வாமா. டாக்டர், எனக்கு மனசே சரியில்லை டாக்டர். ஒரே குழப்பமா இருக்கு. இப்படி வாழறதை விட செத்து போயிடலாமான்னு இருக்கு. ஏமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? உன் மகனை பத்தி எதனையும் யோசிக்கிற? அவனை பத்தி நீ கவலையப்படாத. என்ன டாக்டர் சொல்றீங்க? எஸ், your son is somewhat improved. ஒரு கூரிய கடப்பாறையால உடைக்க முடியாத பாறைய ஒரு சின்ன வேர் உடைச்சிரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரஸ்ல இருந்து விமல்னு அடிக்கடி ஒருத்தர் இங்க வருவாரு. அவர் கூட உனக்கு தெரியுமாமே? அவர் என்கிட்ட வந்து நான் அவனை ஹெல்ப் பண்ணிட்டோமா டாக்டர்னாரு. ஓகே அப்படின்னு. பரவாயில்லம்மா, அவர் வந்ததுல இருந்து உன் பையன்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் என்கிட்ட எதுக்குமா சொல்ற? போய் விமல்கிட்ட சொல்லு போ. விமல், என்னங்க? உங்க சன்னை குணப்படுத்தத்தான் அவங்க அப்பா மாதிரி வந்து நடிச்சேன். சாரி. சரவணா, சரவணா, நான் அம்மா. சரவணா, நான் உன் அம்மாடா. உன் அம்மா வந்து சரவணா, உன் அம்மா வந்திருக்கேன்டா. என்ன பாருடா. ஏண்டா? எங்க? என்னங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மகன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வர்றான். மறுபடியும் அவனை சீரியஸ் ஆக்கிடாதீங்க. உங்க மகனை பத்தி இனிமே கவலையப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் குணப்படுத்த நான் ட்ரை பண்றேன். டிரைவர் வண்டி நிறுத்துங்க. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ सारदे शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते सदमानं भवति सदायुर्पुरुषतदेन्द्रिय आयुर्श्वेवेन्द्रिये प्रतिष्ठति. पेरु नक्षत्रम பரணி நட்சத்திரம், சிவகோத்திரம், சரவணன். सक कुटुंबानां क्षेम शैर्य वीर्य विजय आयुर आरोग्य ऐश्वर्यानां अभिवृद्ध्यर्थम. यार स्वामी पेर या देवी सर्वभूतेषु दया रूपेण संस्थिता दुर्गां देवीगुं चरणमहं प्रपद्ये सोलशेष नमः. कार्त्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. सदमानं भवति सदायुर्पुरुष सदेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. दीर्घसुमङ्गली भव क्षेममेव वरुन्धे. சோ கோவில்ல யார் பேருக்கு அர்ச்சனை? உன் ஹஸ்பண்ட் பேருக்கு தானே? அவர் எங்கேயோ இருந்தாலும் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணதுல ஒரு தனி சுகம் இல்ல? சொல்லு, உன் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கா? அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவியா? என்னாச்சு உனக்கு? காலேஜ்ல எவ்வளவு பேசுவ, எல்லாத்துக்கும் இப்ப ஊன்னு மட்டும் பதில் சொல்ற. கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஓ, கல்யாணம் ஆனா இப்படிதான் இருக்கணுமா? சாரி, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லமா, எனக்கு தெரியாது. ஓகே, எனிவே நான் ஏன் இந்த கோயிலுக்கு வரேன் தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தான் நான் டியூட்டி ஜாயின் பண்ணேன். ஒரு வருஷமும் இந்த நாள்ல நான் கண்டிப்பா கோவிலுக்கு வருவேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் லவ் மை ஜாப். யூ நோ, என் சர்வீஸ்ல
எத்தனையோ டிஃபிகல்ட்டான கேசஸ் நான் மீட் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் சேலஞ்சா எடுத்து ஜெயிச்சிருக்கேன். பட் இந்த ரீசெண்டா இந்த ஏசி பாக்ஸர் கேஸ் இருக்கு பாரு, கொலை கேஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாரமா நாங்களும் ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமான்னு தேடுறோம். ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்க மாட்டேங்குது. பட் எனிவே குற்றவாளியை கண்டிப்பா கண்டுபிடிச்சு ஜெயிச்சிருக்கேன். ஓ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, யா ஸ்பீக்கிங். ஓகே சொல்லுங்க. சரி, நீங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிங்க. நான் ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். ஓகே. சாரிடா, உன் கூட உன் வீட்டுக்குலாம் வரலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த மந்திரி வானமாமலையோட மீட்டிங்க்கு வர சொல்லிருக்காங்க. ஹேவ் டு கோ. இன்னொரு சமயம் மீட் பண்ணலாம். ஓகே, பத்திரமா வீட்டுக்கு போ. பாய். யாரு? உன்னை என்ன பண்றேன் பாரு. அழகு, எப்ப வந்த? நீ மோட்டர் ஆன் பண்ணும்போதே நான் வந்துட்டேன். அப்படியா? இங்க பாரு, படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே பள்ளியற படிப்பு தான். சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடா செல்லும். கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா இருக்கு. காஃபில சர்க்கரையும் சாம்பார்ல உப்பையும் கரெக்டா போடுறவங்க வாழ்க்கையிலும் கரெக்டா இருப்பாங்க. நீ எப்பவுமே கரெக்டா தான் இருக்க. அதான் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க உன் மகன்? இத கூப்பிடுறேங்க. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். எங்கேயும் போயிடாத. பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம முத்துசாமி மக சாந்தலட்சுமி. என்னப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம? உன்னதேடா கேட்கணும். உன்னை கேட்டாடா உனக்கு பேர் வச்சேன்? உன்னை கேட்டாடா உனக்கு துணி மணி எல்லாம் எடுத்து கொடுத்தேன்? உன்னை கேட்டாடா ஸ்கூல்ல சேர்த்தேன்? எதுவும் அப்படியே தான். இதுக்கு முன்னாடி எடுத்த முடிவுலாம் சரிப்பா. ஏய், இதுக்கு முன்னாடி என்ன? எப்போ நான் எடுக்கிற முடிவு தான் சரி. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டுல. எங்கேயும் போயிடாத. சொல்லி வை. டேய், உங்க அப்பா இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லடா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ச்சே. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? அவசர அவசரமா நிச்சயதார்த்தத்தை வச்சு விட்டீங்க. சீக்கிரமா பொண்ணை கூப்பிடுங்க. குடுமா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்குல்ல? எங்க முத்துசாமி கவுண்டர, உங்க மகளை நமச்சிவாய கவுண்டர் மகனுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதமா? எனக்கு முழு சம்மதம். கவுண்டர, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கல்யாணத்துக்கு உங்க பையனுக்கு முழு சம்மதம் தானே? என் மகன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ரெண்டு குடும்பமும் ஒத்து போச்சு. இனி தட்டை மாத்திக்க வேண்டியதுதானே? மாத்திக்குவோம். நிறுத்துங்க. அந்த பொண்ணை நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். என்கிட்டயே சொல்ற, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன்னு? யாரா அவன்? ஏய், என்னடா வேடிக்கை பார்க்கறீங்க? அவன் எங்க இருந்தாலும் கொன்னுங்கடா. அவனை கொண்டு வந்து தாலி கொண்டு வாங்கடா.